வெல்கம் டு ஹவ் டு டூ சேனல். எல்லாரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஈஸியாக நிறைய வெஜிடபிள்ஸ் போட்ட ஹெல்த்தியான கேரள பாரம்பரியமான ஒரு உணவு அவியல் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா காய்கறியும் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மற்ற வேறு கிழங்கு வகைகள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கேரட்டை சேனக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் அளவுன்னு இல்லை. எவ்வளோ வேணால் உங்களுக்கு எந்த காய் அதிகமாக பிடிக்கும்னா அந்த காயோட இது போட்டுக்கலாம். அதிகமாக பீன்ஸு, வெள்ளை பூசணிக்காய், சிகப்பு பூசணிக்காய், சேனை, வாழைக்காய், பச்சை பப்பாயா, அதாவது பழுக்கக்கூடாது, காயாக இருக்கிறது, முருங்கைக்காய், புடலங்காய், எல்லா காய்களையும் நீங்கள் போட்டுக்கலாம். கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் நீல துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. முருங்கைக்காயும் வச்சுருங்க. முருங்கைக்காய் கடைசியாக நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல தேங்காய் துருவுனது, சப்போஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு 1/2 கிலோ காய் போடுறீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ஒன்று உங்களுக்கு துருவி வச்சுக்கோங்க. இந்த காய்கறி எல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு காய்கறியாக தனித்தனியாக நீங்கள் குக்கருக்குள்ளார போடணும். இப்போ பாருங்கள், பீன்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காய், சேனை, முருங்கைக்காய், கேரட், சிகப்பு பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், உங்களுக்கு பப்பாயா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் போதும். உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடி வச்சுட்டு, தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க, நிறைய தண்ணி ஆகிடும். காய்கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டுடும். அப்புறம் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே போயிடும். ஒரே ஒரு விசில். அந்த குக்கரோட ஆவி போகிறதுக்குள்ளார நீங்கள் தேங்காய் இருக்கு இல்லையா, துருவி வச்சுருக்கிறது, அது கூட உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பியாக அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருங்க. இப்போ குக்கரோட மூடியை திறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு காய்கறி எல்லாம் பொலன்னு வெந்திருக்கும். ரொம்ப கிண்டி விட்டுடாதீங்க. இப்போ அரைச்ச தேங்காயில் 1 கப் தயிர் லேசாக புளிச்சது அதில் சேர்த்து, ரொம்ப அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் அந்த தயிர் தேங்காவோட கலந்துக்கணும், அவ்வளோதான். அதை எடுத்துட்டு இப்போ நம்ம காய்கறி கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து அழகாக கலராக இருக்குது. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் குறகுறப்பாக, அதை அதில் கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது. ஒரே ஒரு கொதி தான் வரணும். வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டியில் கலந்தீங்கன்னா காய்கறி எல்லாம் உடையாமல் வரும். உங்களுக்கு குழிக்கரண்டினா உங்களுக்கு காயெல்லாம் உடஞ்சிரும். அதனால் மெதுவாக நிதானமாக காயெல்லாம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கருவேப்பிலையெல்லாம் நிறைய போடுங்க. நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு தூவி விடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று, அதை மறந்துடாதீங்க, தேங்காய் எண்ணெய். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நல்லா தாளிக்க வேண்டாம், இதுக்கு தாளிக்கக்கூடாது. அப்படியே பச்சை தேங்காய் எண்ணெயை நீங்கள் இதில் ஊற்றி சேர்த்துடணும். அது நீங்கள் கிளறியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே நீங்கள் வச்சுருங்க. எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ நீங்கள் நல்லா கிளறி விட்டு எடுத்துட்டால் போதும். நல்ல மணமான சுவையான ஹெல்த்தியான அவியல் ரெடி. உங்களுக்கு அவியல்னால் நிறைய வேலை இருக்கும்னு நினச்சிங்க இல்லையா? இப்போ பாருங்கள் எவ்வளோ குயிக்காக பண்ணிடலாம். இந்த மாதிரி அவியலை சீக்கிரமாக பண்ணிவிட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய போட்டிருக்கோம். எல்லாருமே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.